ஏற்கனவே அறிவித்தபடி 4 மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா தேதிகள் இதற்காக தான் உங்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த தேதியில் மழை வரும், உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு நாள் நமக்கு தாமதமாக இருந்தாலும் இன்றைய தினத்திலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னோமோ அந்தந்த மாவட்டத்தில் சரியாக நமக்கு மழை பொழிவு தொடங்கியிருக்கு. தாமதமானாலும் கனமழையினுடைய தீவிரம் கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தில் மிக அதிகமாக பதிவாகி வருகிறது. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை இருக்கும், அடுத்து வரக்கூடிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களில் மழை தீவிரமாகுமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க, மற்றவர்களும் பயன்பெறட்டும். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணிங்க அப்படின்னா மற்றவர்கள் பார்க்க ஏற்றதாக இருக்கும். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னப்பா அது இப்போதான் மழை வரும்னு சொன்னால் அதுக்குள்ளே தமிழ்நாட்டை விட்டு விலகுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டை விட்டு இந்த தாழ்வு பகுதி முழுமையாக கரை கடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனாலும் கடலோர மாவட்டத்திற்கு மட்டும்தான் இந்த கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவுமே நீங்கள் 38 மாவட்டத்திற்கும் கனமழை வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க. ஆனால் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் 6 மாவட்டத்திற்கு மட்டுமே மழையை கொடுத்துட்டு போக போகுது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாழ்வு பகுதி முழுமையாக தமிழ்நாட்டில் கரை கடக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. இதன் காரணமாக கடலோரங்களில் சில இடங்களில் கனமழை மட்டுமே பதிவாகும். நிறைய பேர் ஃப்ளட் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மிக வரலாறு காணாத வெள்ள அபாய எச்சரிக்கை அந்த மாதிரி ஏதாச்சும் வருமா, ஒரு 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் மழை ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் 0% மட்டுமே, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வலுவடைய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மேலும் வலுவடைந்து புயலாக மாறுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக புயலாகவும் மாறாது. ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமே தவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லைங்க. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த கேடிசிசி பகுதிகளில் மட்டும்தான் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காணப்படும். அப்போ மற்ற மாவட்டத்தில் மழையே இருக்காது அப்படின்னா மற்ற மாவட்டத்தில் மழை கிடைக்கும். மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதிகளில் ஒரு மிதமான மழை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க முடியும். கேடிசிசி பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையானது உறுதியாக இருக்கும். இப்போவே நமக்கு நிறைய பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கு. நாளை அதிகாலை வரைக்கும் இந்த மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும். 18, 19 ஏன்னா முன்னாடி நம்ம 17, 18 கொடுத்திருந்தோம். ஆனால் இந்த தாழ்வு பகுதியினுடைய தாமதம் காரணமாக 18 மற்றும் 19 அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி அமைச்சிருந்தோம். அதே போலவே இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு கனமழை தொடர்ந்து பதிவாகும். நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும். அப்புறம் 20ஆம் தேதி விட்டு விட்டு மழையா இருக்கும். 21ஆம் தேதி பகுதியான மழையா இருக்கும். 22, 23 இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது, இப்போ முன்னாடி நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு எல்லா மாவட்டங்களும் அறிவிப்புகள் கொடுத்துட்டோம். இப்போ மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை வேணால் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம். மிக கனமழை, அதி கனமழைங்கிறது டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த தாழ்வு பகுதி டெல்டாவை நோக்கி வரப்போகுது, சில பேர் தூத்துக்குடி நோக்கி வரப்போகுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. வடக்கு வடகிழக்கு திசை இப்போ நமக்கு முன்னாடி இந்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்ததை பார்த்தோம். இப்போ இது நகரக்கூடிய திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. அப்போ வடக்கு மற்றும் வடகிழக்கு அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டை விட்டு விலகதான் வாய்ப்பே தவிர தமிழ்நாட்டில் முழுமையாக கரை கடக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இது வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ டெல்டா மாவட்டத்தில் மழை கிடையாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மழை கிடையாது. வானம் மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே இந்த இடத்துல பதிவாக போகுது. சரி, அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் இயல்பான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு காணப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் எந்த ஒரு மிக கனமழையும் எந்த ஒரு கனமழையும் பதிவாக வாய்ப்பில்லை உள் மாவட்டத்தில். அதனால இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட வாய்ப்பு கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு,
கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மழை பொழிவு மிக தீவிரமாக பதிவாகாது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக மழை தொடர மட்டுமே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரும் 48 மணி நேரம் அப்படின்னா 2 டேஸ், நெக்ஸ்ட் வரக்கூடிய 2 நாட்களுக்கு இந்த மழை பொழிவு கடலோரத்தில் மட்டும் விட்டு விட்டு நமக்கு பதிவாகிட்டே இருக்கும். மிகப்பெரிய வெள்ள அபாய எச்சரிக்கை இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு சீரான அளவில் நமக்கு மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தாழ்வு பகுதி திசை மாறியதால் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா இது முழுமையாக கரையை கடக்கும் போதுதான் நம்ம மிக கனமழை மற்றும் அதி கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். ஆனால் இது படிப்படியாக வடமேற்கு நகராம வடகிழக்கு நகருவதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கனமழை மிஞ்சுமே தவிர அதி கனமழை மற்றும் வெள்ளாபாய எச்சரிக்கைங்கிறது கண்டிப்பா இல்லை. இருந்தாலும் ஏரிகள் முழு அளவில் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏரிகள் முழு கொள்ளளவில் இருக்கு. அப்படிங்கிறதுனால மழை பொழிவு கனமழையாக இருந்தாலும் நீர் திறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா இப்போ முழு கொள்ளளவா இருக்கும்போது அது இருக்கக்கூடிய உபரி நீர் திறந்து விட்டுதான் ஆகணும். அப்படி உபரி நீர் அதிக அளவில் திறக்கும் பட்சத்துல மட்டும்தான் வெள்ளம் வருமே தவிர மழையினால கண்டிப்பா வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. அதனால ஏரிகள் அருகாமையில் இருக்கிறவங்க, செம்பரம்பாக்கம், புழல் போன்ற ஏரிகள் அருகாமையில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே மழை தீவிரம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அடுத்து வரும் நாட்களில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதங்களில் சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, என்னங்க இது மழை வந்துட்டு இருக்கு, பொதுவாக டிசம்பர்ல பனிப்பொழிவு மட்டும்தானே இருக்கும், இப்போ தாழ்வு பகுதி வருதுங்கிறீங்க, புயல் சின்னம் உருவாகுங்கிறீங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதே நவம்பர் 1ஆம் தேதி தான். நவம்பர் 1ஆம் தேதி தான் அந்த வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறதே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பிச்சது. என்னதான் அக்டோபர் 14, 15 நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தான் தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பிச்சதே தவிர நமக்கு அக்டோபர் மாதத்துல கிடையாது. அப்போ நமக்கு தாமதமாகவே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பித்தது. இதன் காரணமாகவே தொடர்ந்து மழை நமக்கு தாமதமாக பெய்து கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் இறுதி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும். வெயிலுடைய தாக்கம் அடுத்த வருஷம் மிக கொடுமையாக இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா இன்னொரு நாள் உங்களுக்கு நம்ம மிக தெளிவா நம்ம பேசுறோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம மழை மட்டுமே நம்ம பார்க்கலாம். வெயிலுடைய தாக்கம் மற்றும் வெப்பநிலை அடுத்த வருஷத்துல பதிவாகக்கூடிய வெப்பநிலை குறித்து உங்களுக்கு இனி வரும் நாட்கள் அறிவிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாட்களாக உங்களுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டே இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு 5 முதல் 6 மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த தாழ்வு பகுதி காரணமாக மழை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கிறோம். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க. அதனால உங்க எல்லா மாவட்டத்திலுமே மழை கண்டிப்பா தீவிரமாகாது. எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம். அதே போல நம்ம அறிவித்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்கள், போதுமானதாக இருக்கும். நாளைய தினங்கள் வரைக்கும் கடலோரத்தில் மழை பதிவாகும். நண்பர்களே, மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.